விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றக்கூடாதுன்ற. அப்ப பயப்படுறியா? நீ வீரனா இருந்தா, மன்னர் பரம்பரையா இருந்தா, ஆண்ட பரம்பரையா இருந்தா, எங்க கொடியை பார்த்து ஏன் நீ பயப்படுற? கொடி பறந்துட்டு போ, கண்டுக்காம போ. கொடியை பார்த்தா உனக்கு ஒரு பயம் வருது. ஐயோ விசிகா கொடி ஏத்துறாங்களே, உனக்கு நடுக்கம் வருதுல்ல. கலெக்டரே ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் விமர்சனம். அதைத்தான் கலெக்டர் என்னவா இருக்கிறான்னு பார்க்கணும்ல. இந்த அணைய போற விளக்கு கொஞ்சம் அப்படியே பிரகாசமா எரியிற மாதிரி தெரியும். அப்படிதான் இந்த இடுமோனம் கார்த்தி, அவன் அந்த சாட்டு திரும்புறங்க, இந்த மாதிரி பசங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. தமிழ் தேசிய அரசியல் என்னன்னு சொல்றீங்க? ஏன்டா வாங்கடா டிபேட் வாங்க, என்கிட்ட உட்காந்து பேசுவோம். தமிழ் தேசிய அரசியல்னா என்ன, நாடுனா என்ன, அரசுனா என்ன, குடிமக்கள்னா என்ன பேசுவோம். தமிழ் தேசிய அரசியல் சொல்லுங்க, உங்க குடிப்பெருமை பேசுங்க. எப்படி நீங்க தமிழ் தேசிய அரசியல வென்றெடுக்க போறீங்க? தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு செயல் திட்டம். என்ன செயல் திட்டம் உங்கள்கிட்ட இருக்கு சொல்லுவோம். என்ன செயல் திட்டம் இருக்கு? சீமானே முதலமைச்சர் ஆனா கூட ஒரு மயிரும் பிடுங்க முடியும். கிராமத்திலிருந்து ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்திலிருந்து அது ஒரு சாதியாக தான் அப்படியே அது மேலே வரும்போது, உள்ளாட்சி நிர்வாகத்திலிருந்து மேலே சட்டமன்றம் வரும்போது, ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்திலிருந்து நாடாளுமன்றம் செல்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு அடுக்கலையுமே சாதி இருக்கு. அரசு எங்கிருந்து உருவாகுது? சமூகத்திலிருந்து தான் உருவாகுது. அரசிலிருந்து சமூகம் உருவாகுது. சமூகத்திலிருந்து சமூகத்திற்காக சமூக மக்களால் அரசு உருவாக்குறது. சமூகம் என்னவா இருக்கு? சமூகம் சாதியா இருக்கு. அப்ப அரசு சாதியா தானே இருக்கு. அரசு அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, இப்போ இவங்க தான் சாதியை ரொம்ப இறுக்கமா வச்சிருப்பாங்க. இப்போ வருவாய்த்துறை, காவல்துறையே இல்லைன்னு வச்சுங்களேன், இங்க சாதியை ஒழிச்சிடலாம். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு பெரிய பாதிப்பு வந்துருச்சு, பெரிய ஆபத்து இருக்கு. இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்த சாதி வெறியர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இப்போ நான் கேட்குற பாப்பாப்பட்டி கீழ்பட்டியில் நீ எல்லாம் அந்த ஜாதிக்காரன் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உட்காரக்கூடாதுன்னு சண்டை போட்டாங்கல்ல, பிரச்சனை பண்ணாங்கல்ல, தேர்தல் நடத்தோட தடுத்தாங்கல்ல, அவங்க ஓட்டு போடுறதுக்கு அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டம் தான் அவனுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்து, உனக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையை கொடுத்து ஒரு அம்பேத்கர் உன்னை தேர்தலை நிக்க வைக்கிறதுக்கான உரிமை கொடுத்து ஒரு அம்பேத்கர். சட்டத்தின்படி எல்லா உரிமைகளையும் நீ பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை உருவாக்கி கொடுத்தவர் அம்பேத்கர். அப்ப அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டத்தின்படி நீ அதிகாரத்தை அணிவிக்கலாம், அதே அம்பேத்கரை நீ இழிவுபடுத்தலாம், அதே அம்பேத்கர் மேல செருப்பு மாலை போடுவீங்க, அதே அம்பேத்கர் சிலையை ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு பாவலன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக வேங்கையல் பிரச்சனைக்கு பிறகு ஒரு முக்கியமான சந்திப்பாக விசிகாவினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க. சில கோரிக்கைகள் முன் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன கோரிக்கைகள்? இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? வழக்கமாக அடிக்கடி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சந்திக்கிறது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான். மற்ற கட்சிகளை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. சாமானிய மக்கள் தலைவரை தேடி வர்றாங்க. இப்போ அவருடைய முக்கியமான பிரச்சனைகள்லாம் அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவ்வப்போது அடிக்கடி சந்திப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தலைவர் முதலமைச்சரை சந்தித்தாங்க. சந்திக்கும்போது இந்த வேங்கை வயல் தொடர்பாக மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு. சிபிசிஐடி விசாரணை அதில் நம்பிக்கை இல்லை. சிபிசிஐடி நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்குறதுக்கு அப்படி தான் ஒரு ஓரவஞ்சனையோடு அந்த விசாரணை நடத்தப்பட்டது. முதல்ல அங்கே வேங்கை வயலில் பிரபாகர்னு ஒரு தம்பியை குற்றத்தை ஒப்புக்குற சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. வழக்கை ஒத்துக்க நாங்கள் பார்த்து பிறகு அது இல்லாமல் வழக்கு நிற்காது, ஏதோ பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தம்பி ஒத்துக்கலை. அதன் பிறகு வேங்கை வயலில் அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்ததை வெளி உலகத்துக்கு ஊடகங்கள் மூலமாக எடுத்து காமிச்சா அந்த நபர்களையே குற்றவாளியாகிறாங்க. இது என்ன அப்படின்னா, எப்போதுமே அரசு நிர்வாகமும் தலித் மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களை பகிச்சிக்காது. எஸ்சிக்காக பிசியை பகிச்சிக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சொல்கிறீங்க? இல்லை, எலெக்ஷன் மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த மக்களை எவ்வளோ ஒடுக்கலாம், எவ்வளோ நசுக்கலாம், எந்த பலிகளையும் போடலாம். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை அது மாதிரி அவங்க மேலே நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு பழியை போடும்போது அது வேறு மாதிரி ரியாக்ஷன் வரும். கட்சிகளுக்கே நிறைய நெருக்கடிகள் வரும். வேறு மாதிரி அப்படின்னா நீங்கள் தேர்தல் கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்டு என்ன? பொதுவாகவே அது எல்லா கட்சிக்கும் அது ஒரு திமுக அதிமுக எந்த கட்சியுமே பொதுவாகவே எல்லா கட்சிகளுமே தலித்துகளுக்காக இதர ஓபிசி சமூகத்தை பகிச்சிக்கவே மாட்டாங்க என்றைக்குமே. இப்போ வேங்கை வயல் நடந்த சம்பவம் ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. இந்த குடிநீர் தொட்டியில் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தன் கலந்துட்டான் அப்படின் போது ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் பழிச்சொல்லுக்கு ஆளாகுது.
அப்போ இதுலேருந்து அந்த சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்தே அதை வந்து குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா சிபிஐ கேட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துருச்சு. ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐ கைவசம் போயிருமோ, சிபிசிஐடி கையை விட்டு போயிருமோ, அப்படி போனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அவப்பெயர் தானே. அதனால் உடனடியாக ரொம்ப துரித வேகத்தில் நீதிமன்றத்தில் எங்களுக்கு வந்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது காலதாமதமாகுது, எங்களுக்கு கூடுதலான நேரம் கால அவகாசம் வேணும்னு சொன்னவங்க அடுத்த நாளே இந்த 3 பேர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அதில் வந்து இதான் ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்து தடயங்கள் இது எல்லாமே அழிச்சிட்டாங்க. அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் இப்போ சாம்பிள் எதில் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இந்த தண்ணீரை எதோடு ஒப்பிட்டு சாம்பிள் பார்ப்பீங்க. அப்போ அந்த குடிநீர் தொட்டியில் இருந்த தண்ணியை எடுத்து சேகரித்து வச்சுருக்கணும். இல்லை, அதை எல்லாமே ட்ரைன் பண்ணி வடிகட்டிட்டாங்க, பைப்லாம் உடைச்சி எடுத்துட்டாங்க. இது நாடு முழுவதும் வந்து 2 வருஷம் ஆச்சே வேங்க வயல் பிரச்சனை, ஏன் இதில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையா? இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளெல்லாம் அதை கையில் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கேயாவது வந்து ஒரு ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்க போனால் எங்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறாங்க, வேங்க வயலில் என்ன ஆச்சு, திமுக அரசு என்ன பண்ணுச்சு, நீங்கள் ஏன் அங்கே இருக்கணும்? இது மாதிரி நெருக்கடி வருது. அப்போ அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி வந்து இது விரைவாக வந்து முடிக்கிறது அப்படின்னா அது அவசர கதியில் வந்து சொல்லி அதை முடிச்சிருக்காங்க. இல்லை, அது அவசர கதின்னு பார்க்குறத விட தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரிசல்ட் வெளியே வரும்போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு இல்லை, அதில் என்னன்னா முதலமைச்சரை ஏன் சந்திச்சாருன்னு கேட்டிங்களே, அதுக்கான பதில் தான் அது. அப்போ முதலமைச்சரை சந்தித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை நியமிக்க சொல்லியிருக்காரு இன்னைக்கு. திருப்பியும் ஆமாம், இது வந்து சிபிசிஐடி விசாரணை அதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து ஒரு ஓர வஞ்சனையாக அந்த விசாரணை நடத்தப்பட்டு ஒரு சார்பில் வந்து அதை முடிச்சிருக்காங்க விசாரணையை. அப்போ இப்போ ஏற்கனவே அதுலேருந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து 2 வருஷமாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் நாங்கள். அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டோட அறிக்கையும் வரல. யார் டிஎன்ஏ எடுத்தாங்க, அதோட இது அறிக்கை என்ன, டிஎன்ஏன்றதானே ரொம்ப மேஜர். ஒரு அதே இன்னும் சிபிசிஐடி தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை. அப்போ இது ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை வந்து நியமிச்சிட்டோம்னா ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நீதியை சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி வரும். அதனால நம்ம வந்து ஒரு நபர் விசாரணையை வந்து நீங்கள் நியமித்து ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்படின்றது ஒரு கோரிக்கை முதலமைச்சர் கோரிக்கை. அடுத்து வந்து இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசு பணியாளர்களுக்கு இந்த பதவி உயர்வு கொடுக்கறது நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இப்போ அரசமைப்பு சட்டம் 16(4)A அந்த சட்டத்தின்படி எல்லா மாநில அரசுகளுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, அதாவது ஆதிராவிட சமூகம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கான அந்த பதவி உயர்வு, அரசு பணியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குறதுல ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அதுலேயும் வந்து இதர ஓபிசி சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து எந்த வித பாதிப்பு இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்த நம்ம தலைவர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இது அண்டை மாநிலங்களில் இந்த இது இருக்குது, இந்த நடைமுறை இருக்குது. 16(4)A அந்த சட்டத்தின்படி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் பதவி உயர்வு கொடுக்கறதுக்கான அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் எங்கள் கட்சியின் சார்பாக பலமுறை அந்த கோரிக்கை வச்சுருக்கோம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அரசு ஐக்கிய பேரவை சார்பாக பலமுறை அழுத்தம் கொடுக்கப்பட்டது, போராட்டம் நடத்துகிறாங்க. நான் கூட கடந்த 2004 9ஆம் மாதம் 16ஆம் தேதி போய் நான் அந்த சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு ரொம்ப அழுத்தமாகவே அரசுக்கு கோரிக்கை வச்சோம். தமிழ்நாட்டிற்கு அண்டை மாநிலங்கமாக இருக்கும் எல்லா மாநிலங்களிலும் நடைமுறையில் இருக்குது. ஏராளமான மாநிலங்களில் 16(4)A அந்த சட்டம் வந்து நடைமுறை கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்திட்டாங்க. அது ஒரு பயன்படக்கூடிய ஒரு இடத்துக்கு அது வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தலை. அப்போ அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்றத நம்ம கோரிக்கை. இதையும் வந்து ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்கள் இருக்குது, வணிக வளாகங்கள் இருக்குது. அந்த வணிக வளாகங்களில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க போய் யாருமே ஏலம் எடுக்க முடியல. ஒரு கடை காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு கடை எடுத்தால் அவங்க வந்து ஏதோ ஒரு வணிகம் பண்ணலாம், அதில் அவங்களால பொருளாதாரத்தில் வந்து மேம்படலாம், பொருளீட்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், தொழில் கிடைக்கும். பெரும்பாலும் வந்து இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் விவசாய கூலியாக இருப்பாங்க, நகர்ப்புறத்தில் ஒரு தொழிற்சாலை கூலியாக இருப்பாங்க, அல்லது ஒரு பெரிய கடைகள் நிறுவனங்களில் கூலியாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்களை வந்து வணிக ரீதியாக எம்பவர் பண்ணுறதுக்கான எதுவுமே இல்லை. கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அரசு நிறைய கடன் கொடுக்குறாங்க, அதை வந்து எல்லோருமே பயன்படுத்த முடியாது. அப்போ அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய, அரசு துறையாக இருக்கக்கூடிய இப்போ மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அந்தந்த அதுகளுக்கு கட்டுப்பட்ட கடைகள், அந்த பேரூராட்சிக்கு சொந்தமான கடை இருக்கும், நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் இருக்கும், அதே மாதிரி மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகள் இருக்கும். அது ஏலத்தின் மூலமாக டெண்டர் விட்டு வாடகை வசூலிப்பாங்க. இப்போ அதில் வந்து போய் யாரும் எடுக்க முடியாது.
சாதாரண ஆட்கள் போய் எடுக்க முடியாது. அப்போ அதை வந்து நீங்கள் அதில் ஒரு ரிசர்வேஷன் கொடுங்க. நாங்கள் இந்த கோரிக்கை இன்னைக்கு இல்லை, முன்னாடியே வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து குத்தகை அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு, அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு எங்கள் மக்களுக்கு கொடுங்க. இப்போ கிராமப்புறங்களில் கண்மாய் ஏலம் விடுறாங்க, அங்கே யாரும் போய் ஏலம் எடுக்க முடியாது. அந்த ஊரில் ஏன் வலுத்தவனா அவன் தான் போய் ஏலம் எடுப்பான். அப்போ அதில் நாங்கள் கேட்குறோம், அரசு சொத்துக்கள் குத்தகை கொடுக்குன்னா நீ ஊரில் மீன் பிடிக்காமல் ஏலம் விடுறல, அதில் எங்களுக்கு கொடு. இப்படி வந்து இப்போ கோயில் நிலங்கள் இருக்கும், கோயில் நிலத்தை வந்து குத்தகை கொடுவாங்க, அப்போ கோயில் நிலத்தில் எங்களுக்கு குத்தகை எங்களுக்கு கொடு. எல்லா ஏலத்திலையும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ உருவாக்கு. நீங்கள் அரசு விடக்கூடிய ஏலத்தில் கூட நாங்கள் கலந்துக்க முடியாது. மிரட்ட போடுவாங்க, துன்புறுத்தப்படுவாங்க, அடித்து விரட்டியிருக்காங்க. இது மாதிரி நிறைய ஏராளமான சம்பவம் நடந்திருக்கு. மதுரையில் சென்னகரமட்டிலாம் வந்து அரசு நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்ததுக்காக 2 பேரை வந்து செஞ்சாங்க சாதி வெறியர்கள். அப்போ அரசுக்கு சொந்தமான கடைகளை கூட ஏலம் எடுக்க முடியல, அரசுக்கு சொந்தமான நிலத்தை கூட ஏலம் எடுக்க முடியல. இந்த மாதிரி வந்து வன்கொடுமைகள் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு சட்டம் தனியாக வந்து இயற்றி வணிகத்தில் வணிக வளாகங்களில் வந்து இந்த மக்களுக்கு ஒதுக்கீடு அப்படின்றது அது ஒரு கோரிக்கை. இது மாதிரி கோரிக்கைகளை வந்து அப்புறம் வந்து நிறைய வன்கொடுமைகள் வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து கணக்கெடுப்பாங்க. இந்த ஆண்டு எவ்வளோ வன்கொடுமை, இந்த குற்ற ஆவண காப்பகம் வந்து அவங்க வெளியிடுவாங்க. ஒரு மாநிலம் முழுவதும் வந்து NCRB ஆமாம் இவ்வளோ நடந்திருக்கு, குற்றச்செயல் நடந்திருக்கு, எவ்வளோ பாலியல் உள்ளுறவு, எவ்வளோ வந்து சாதிய வன்கொடுமை, இது மாதிரி நிறைய அந்த க்ரைம் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அப்படி பார்த்தோன்னா சாதிய வன்கொடுமைகள் வந்து குறையல, கூடியிருக்கு. அப்போ அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இயற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். இப்போ இவ்வளோ கோரிக்கைகள், ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள், ரொம்ப தொடர் கோரிக்கைகளாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேங்கவேல் பிரச்சனை 2 ஆண்டுகளை தாண்டி போயிடுச்சு. நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஒரு இமீடியட் இஷ்யூஸ் கிடையாது, லாங் டேர்ம் இஷ்யூவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் விசிக இருக்குது அப்படின்னு யதார்த்த களத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அழுத்தங்களை கொடுக்குற இடத்துல இருக்க வேண்டிய விசிக ஏன் ஒரு டிமாண்டுக்காக போய் நிற்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக முறை என்பது கேட்ட உடனே கிடைக்காது. இப்போ நாங்கள் மட்டுமே இல்லை, எல்லா உரிமைகளையும் வென்றெடுப்பதற்கு போராட்டி தான் ஆக வேண்டும். இப்போ அரசு துறையில் இருக்கவங்க போய் வந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற தமிழக அரசுன்னு சொல்லிட்டு போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, தொழிலாளர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. இப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே வந்து தன்னுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய உரிமைகளுக்காக ஒரு போராட்டி தான் ஆக வேண்டிய சூழல் இருக்குது. இங்கே வெறுமனே வந்து நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தால், ஐயோ இந்த மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்களே, அவங்க கோரிக்கை நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி அரசெல்லாம் இங்கே இல்லை. அதெல்லாம் வந்து காலம் கடந்து போச்சு. அப்படிலாம் இங்கே யாருமே கிடையாது. அப்போ ஒரு போராட்டம் தான் வாழ்க்கை, போராடி தான் வந்து உரிமைகளை பெற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கனால விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அப்படி தான் பயணிச்சுட்ருக்கோம். ஒரு அரசு தலைமை தான் வழிநடத்தி செல்லக்கூடிய முதலமைச்சர். இப்போ அவரை சந்திக்கும் போது நம்ம அந்த கோரிக்கை தான் வைக்க முடியும். நம்ம வைக்கிற கோரிக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரமாட்டாங்க. ஆனால் கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளை நம்பி பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க. சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள், இப்படி எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் வந்து கட்சியை நம்புகிறாங்க, தலைவரை நம்புகிறாங்க. அப்போ இவங்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சொல்லணும். தேவைப்படுற இடத்துல நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், அரசை விமர்சிக்கிறோம். நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது ஒரு ஜனநாயக அணுகுமுறை தான். இப்போ குறிப்பாக வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இப்போ இன்றைக்கி திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப சாதியாக நெருக்கமாக இருக்குது. ஆனால் அரசுக்கு இந்த அப்ரோச் இல்லை அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இதுவே வந்து திமுக வந்து தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிறதுக்காக செய்யுது. இப்போ வேங்கவேல் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அங்கே விசாரித்த அதிகாரிகள்கிட்ட பலவீனங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு மதுரையில் வந்து விசிகானால் கொடியேற்ற முடியாத அளவுக்கு கலெக்டரேட் வந்து சில அழுத்தங்கள் இருக்குது. திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து அதுலேயும் லோக்கல் கவர்மெண்ட்டு, குறிப்பாக அறநிலைத்துறை அதிகாரிகள் சில பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி வந்து அணுகிறது? ஒரு லோக்கல் கவர்மெண்ட் சாதி, ஆனால் அரசுக்கு இந்த கொள்கை இருக்கா? அரசுனால ஏன் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவுடைய சமூக கட்டமைப்பு முழுக்க முழுக்க சாதிய கட்டமைப்பு தான். ஒவ்வொரு குடிமகனும் தனித்தனி சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியா முழுமைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு, தனி இல்லை. இந்தியாவுடைய ஏகபோக அரசாட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது. அப்போ இந்த சாதிய கட்டமைப்பு, நிலவுடைமை சமூகம் இருக்கிற வரை சாதி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒழியாது. நிலவுடைமை சமூகம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒழியாது. இப்போ இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் இருக்கிறாரு, எஸ்பி இருக்கிறாரு, தாசில்தார் இருக்கிறாரு, விஓ இருக்கிறாரு, எம்எல்ஏ, எம்பிக்கள் எல்லாமே இதுக்குள்ளே தானே இருக்கிறாங்க. அப்போ காலங்காலமாக வந்து பல 100 ஆண்டுகளாக மனசில் ஊறி கிடக்கிற
அந்த சாதிய உணர்வு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போயிடாது. மகான் புத்தர் காலத்தில் தொடங்கிய போராட்டம், சாதிக்கு எதிரான போராட்டம். இன்னைக்கு எல்லாம் வந்து எத்தனையோ தலைவர்கள், அம்பேத்கர் போராட்டிருக்கார், பெரியார் போட்டிருக்கார், ரெட்டமலை சீனிவாசன் வந்து எவ்வளோ தலைவர், நீதி கட்சி, இப்படியே நம்ம அடிக்கிட்டு போகலாம். இப்போ வட இந்தியாவில் போனால் அங்கே நிறையா தலைவர் இருப்பாங்க. இப்படியே தொடர்ந்து போராட்டம் நடத்தி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். உருவாகிருக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு இறுக்கமான சமூகத்தில் ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கு. அது எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த அரசமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நோக்கி நகரும்போது தான் ஒரு மாற்றம் இங்கே உருவாகுது. அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல தான் ஒவ்வொரு அரசு இருக்குது. மாநில அரசு இருக்குது, ஒன்றிய அரசு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சமூக நீதி கொள்கையில் வளர்ந்த தலைவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் அப்படி அந்த கோட்பாட்டில் வளர்ந்தவர் தான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா வழி வந்தவங்க தான். ஆனால் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திமுகவோ அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோ சாதியற்றவர்களா அப்படின்னா சொல்ல முடியாது. அதிமுக இருக்குது. இப்போ எடப்பாடி என்ன பாரு, நம்ம வந்து சாதிய சிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் நமக்கு தேவை, எல்லோரும் நமக்கு வாக்களிக்கணும், நம்ம எல்லோரும் வந்து அப்படி தான் நம்ம வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க முடியும், அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். கடல் தண்ணியில் ஒரு குவளை தண்ணியை எடுத்தீங்க அப்படின்னா, கடல் தண்ணீருடைய பண்பு, கேரக்டர் என்னவோ அதுதான் இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் இருக்கும். அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து அந்த சாதிய மனப்பான்மையில் இருப்பாங்க. அதில் சில பேர் இன்றைக்கு வந்து காலத்தின் மாற்றத்தால் ஜனநாயக சக்தியெல்லாம் மாறியிருக்கலாம். சாதி கூடாது, எல்லோரும் சமத்துவம் தான் அப்படின்ற அந்த ஒரு பரந்துபட்ட சிந்தனைக்கு போயிருக்கலாம். சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கலாம். சாதி கூடாதுன்னு சொல்லி சாதிக்கு எதிராக ஒரு போராட்ட காலத்தில் நிற்கலாம் அல்லது ஆதரவு கொடுக்கலாம். இப்படி ஒரு செக்ஷன் மக்களை வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமத்திலேருந்து ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்திலேருந்து அது வந்து ஒரு சாதியாக தான் வந்து அப்படியே அது மேலே வரும்போது, உள்ளாட்சி நிர்வாகத்திலேருந்து மேலே சட்டமன்றம் வரும்போது வர்ற வரைக்கும், ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்திலேருந்து நாடாளுமன்றம் செல்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு அடுக்களையுமே சாதி இருக்குது. சாதி இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதிகாரத்துக்கு யார் வர்றது? அதிகாரம் வந்து சாதியை வந்து தீர்மானிக்குது. இப்போ நாம் இருந்த இடத்துல இந்த சாதிக்காரை வந்து உட்கார்றதா? ஹோட்டலில் ஒன்றா உட்கார்றோம். ஒரு பெரிய நான்லாம் பெரிய ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாரு. அவர் எந்திரிச்சு போன பிறகு ஒரு சாமானியன், ஒரு ஏழை ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த போய் உட்காந்து சாப்பிட்றான்னா, நான் உட்காந்து சாப்பிட்ட இடத்துல நீங்கள் போடுற உட்காந்து சாப்பிட்லான்னு கேள்வி கேட்க முடியாது, கேட்க மாட்டான். ஆனால் ஒரு ஊரில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் இருந்த இடத்துல இடஒதுக்கீட்டின் அடிப்படையில், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தொகுதி, இந்த தொகுதியெலாம் வந்து ரிசர்வ் தொகுதின்னு அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அரசு கொடுக்குது, அரசு சட்டத்தை உருவாக்குது. அந்த இடத்துக்கு வந்து ஒரு தலித் போயிட்டா வந்து நாங்கள் உட்காந்து ஆண்ட இடத்துல நீ எப்படி உட்காரலாம்? இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கூட நீ வந்துக்க, ஆனால் இந்த ஊரில் இந்த ஊராட்சி மன்றத்தில் நாங்கள் தான் வந்து உட்காந்து பரம்பரை ஆண்டோம், நாங்கள் உட்காந்த இடத்துல வந்து நீ எப்படி உட்காரலாம்? அப்போது ஒரு ஊரை ஆளக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் அந்த ஊரை சேர்ந்த மண்ணின் மைந்தன் ஒருவன் வந்து ஒரு சாமானியன், ஏழை எளிய சமூகத்தை சேர்ந்தவன், ஒரு தலித்தா இருக்கக்கூடியவன் அந்த இடத்துக்கு உட்கார முடியாது. சாதி பார்க்கப்படுகிறது. எதுலேருந்து வருதுன்னா அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலேருந்து வருது. அப்போ இங்கே வந்து அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த சாதியும் அதிகாரமும் பிணைஞ்சு கிடக்குது. நிலவுடைமை சமூகம், சாதி, அதிகாரம், இது மூணு தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இது எல்லாமே ஒன்றா பிணைஞ்சிருக்கு. அப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து தனித்து எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த சாதிய சமூகத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு தான் சாதிக்கு எதிராக போராட வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் சமூகத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அதாவது சமூகம் தனியாக இயங்குற மாதிரி இருக்குது. அரசு நமக்கு கொடுத்துருக்கூடிய ரிசர்வேஷன், அது கொடுத்துருக்கூடிய உரிமை, அத்தாரிட்டி எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத இடமாக சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த தடை அரசு எங்கேருந்து உருவாகுது? சமூகத்திலிருந்து தான் உருவாகுது. அரசிலிருந்து சமூகம் உருவாகலை. சமூகத்திலிருந்து சமூகத்திற்காக அரசு உருவாக்க, சமூக மக்களால் அரசு உருவாக்கப்படுது. சமூகம் என்னவா இருக்கு? சமூகம் சாதியா இருக்கு. அப்போ அரசு சாதியாக தானே இருக்கும். சமூகம் சாதியாக இருக்கும்போது, சமூக மக்கள் சாதியா வாழுகின்ற போது, சமூக மக்கள் சாதியா பிரிஞ்சு கிடக்கின்ற போது அரசும் சாதியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இந்த பியூரோக்ராட்ஸ்னு சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, இப்போ இவங்க தான் வந்து சாதியை வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சுருப்பாங்க. இப்போ வருவாய்த்துறை, காவல்துறையே இல்லைன்னு வச்சுங்களேன், இங்கே சாதியை ஒழிச்சிடலாம். இப்போ என்ன ஒருத்தர் அடிக்கிறான்னு வச்சுங்களேன், சாதியை சொல்லி திட்டுறான், என்ன அடிக்கிறான். இப்போ காவல்துறைன்னு ஒன்று இருக்கு, போய் தான் எனக்கு என்ன தோணுது, போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்போன்னு. காவல் நிலையத்தில் நான் போய் புகார் கொடுத்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வழக்கு புனையப்படுகிறதா?
எத்தனை பேரை நீங்கள் வந்து அந்த சட்டத்தின்படி அரசு வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கே வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்து எத்தனை பேரை நீங்கள் வந்து இப்போ தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கும் என் சொந்த அக்கௌண்ட்டு சண்டை வந்துச்சுன்னா, நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா, உடனே வந்து அரசாங்கம் வந்து காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. எனக்கும் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவனுக்கு பிரச்சனை அப்படின்னா, இந்த இது எஃப்ஐஆர் போடவே மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதை வந்து அதை நீர்த்து போக வைப்பாங்க. அப்படி இல்லையா, என் மேலேயும் ஒரு வழக்கு, அவன் மேலேயும் ஒரு வழக்கு. நாங்கள் அழுத்தம் கொடுத்தா. இப்போ எனக்கு நான் 10 வழக்கறிஞர் வர்றாங்க, எனக்கு பின்னாடி கட்சி வருது அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு கவுண்டர் பெட்டிஷன் வாங்கி பாதிக்கப்பட்டவன் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு தான் பாதிப்பை உண்டாக்கணும் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறையுடைய கேரக்டர். தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை கேரக்டர். இப்போ காவல்துறைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன ஒருத்தன் அடிக்கிறான், எனக்கு என்ன தோணும்? திருப்பி அடிக்கணும். அவன் வெட்டினா நான் வெட்டணும், அவன் அடித்தா நான் அடிக்கணும், அவன் கொலை செஞ்சால் நான் கொலை செய்யணும். இப்படி தான் என்ன தோணும். ஏன்னா நானும் வாழணும். என்னை தற்காத்து கொள்வதற்கான உத்தி எதுவும் அதை நான் கையாளுவேன். நான் பாதுகாப்பாக இருக்கணும், என்னை சார்ந்தவங்களை பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ நான் வந்து காவல்துறை ஒன்று இல்லைன்னா நம்ம எதிர்த்து தான் அடிக்கணும். நம்ம வாழணும், உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம எதிர்த்து அடிக்கணும். நம்மளுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கணும்னா எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு தோணும். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தோணும். அப்படி தோணும் போது தான் ஒரு கழகம், நம்ம சொல்லுவோம்ல கிராமத்தில், கழகம் வந்தால் நியாயம் பிறக்கும் சொல்லுவாங்கல்ல, சொல்ல மாட்டாங்களா? அப்படி அதை நோக்கி தான் போகும். இது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் ஆதி காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஒருத்தன் வந்து ஆதிக்கம் செலுத்துவான், அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக மக்கள் போராடுவாங்க, அல்லது தனிநபர் போராடுவான். அப்படி போராடி தான் தன்னுடைய உரிமைகளை வந்து பாதுகாத்த வரலாறு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒருத்தன் வந்து உசிலம்பேட்டில் தலைவரை வந்து ரொம்ப மோசமாக திட்டுறான். ஒருத்தன் உசிலம்பட்டியில் கால் வைக்க முடியுமான்றான். உசிலம்பட்டி ஒன்றும் வாஷிங்டன் டிசி கிடையாது, அது ஒன்றும் டோக்கியோ நகரம் கிடையாது. அது வந்து ஒரு வறண்ட மண், கடலைக்காடு. உண்மைக்கே அந்த அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப வந்து ஒரு அந்த நிலத்தில் எப்படி தான் வாழ்கிறான்னு சொல்ல முடியாது. ஒரு பசுமையான இது நிலமும் கிடையாது. அங்கே தண்ணீர் பிரச்சனையே இருக்குது. ஆனால் திருமாவளவன் வந்து உசிலம்பட்டிக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டுறான். நான் என்ன கேட்குறேன்னா, உசிலம்பட்டி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு அவர் தான் வந்து உறுதுணையாக இருக்கிறார் இந்த அரசு அமைவதற்கு. இவரை ஒருமையில பேசுறது, சவால் விடுறது, கொலை மிரட்டல் விடுறது, இது எங்கேருந்து வருது? அவனுக்கு அந்த துணிச்சல் எப்படி வருது? ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, பெரும்பான்மை மக்களால் வந்து தங்களுடைய தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரை ஒருமையில திட்டுறது, கொலை மிரட்டல் விடும்போது இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? முழுக்க சாதி புத்தி தானே. சாதி நிர்வாகம் அரசு. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசாத அளவுக்கு காவல்துறை என்ன பண்ணுது? நாங்கள் போய் புகார் கொடுத்த பிறகு தான் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது. இப்போ அரசை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களும் வருவாய்த்துறை, காவல்துறைக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையிலையோ ஒரு கருத்துக்களை சொல்லும்போது காவல்துறை தானா போகணும். உன்னுடைய பேச்சு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிற மாதிரி இருக்கு, இது வந்து வெறுப்பை விதைக்குது, அவனை தூக்கி நாங்கள் லாடம் கட்டினாங்கன்னா இந்த மாதிரி ஆள் பேச மாட்டாங்க. மண்ணின் மைந்தருங்க எழுச்சி தமிழர், மண்ணின் மைந்தர், இந்த மண்ணோட பூர்வக்குடி, ஒரு தமிழர். அவர் தமிழ்நாட்டில் எங்கேயும் போகலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய தத்துவத்தை வழங்கிய தமிழ்நாடு. உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், யாரும் போகலாம். உசிலம்பட்டி ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிற? உசிலம்பட்டி என்னது உனக்கு பட்டா கொடுத்துருக்கு? உன் ஊராது. நானா கேட்குறேன், உசிலம்பட்டியில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறேன். உசிலம்பட்டியில் என்ன இருக்குது? பூமி கடையில் நிலக்கரி சுரங்கம் இருக்கான்னு கேட்குறேன். ஒன்றுமே கிடையாது, வெறும் வானமாத்த பூமி தான். ஒரு நல்ல விவசாயமும் கிடையாது. அந்த மக்களுக்காக எங்கள் தலைவர் போராட்டிருக்காரு. முல்லை பெரியாறு அணையில் அந்த அணை மட்டத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு கேரள அரசு உயர்த்தி கட்டலை. முல்லை பெரியார் அணையில் இருக்கக்கூடிய நீரால் உசிலம்பட்டி ஒரு காலத்தில் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. அந்த தண்ணிலாம் அங்கிட்ட வந்து இடுக்கி வழியில் போய் கடலில் போய் கலக்குது. அப்போ அணை நீர்மட்டத்தை உயர்த்து கட்டி அந்த முல்லை பெரியார் ஆற்று நீரை வந்து தமிழ்நாட்டிற்கு முழுமையாக கிடைச்சிது அப்படின்னா, இன்னைக்கு வந்து வடிகிற நீர் தான் கொடுக்குறான். அங்கே வடிகிற நீர் தான் திருப்பி விடுறான். முழுசாக இங்கே தமிழ்நாடு கிடைச்சுன்னா உசிலம்பட்டி ஒரு செழிப்பான பகுதியாக வரும். அப்போ இதுக்கு போராடாத அந்த சாதி வெறி கும்பல் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அங்கே வரக்கூடாது அப்படின்றான். புரியுது அவங்களுக்கு? அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அரசாங்கம், காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கணும். பட் நீங்கள் சொல்றது ஒட்டுமொத்தமாக காவல்துறை நிராகரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் இருக்காங்க. நவீன ஜனநாயகத்தில் அம்பேத்கர் வந்து இந்த மாடர்ன் டெமோக்ரஸி, தேர்தல், இந்த நிர்வாக முறை தான் கையெழுச்சிட்டு போயிருக்காரு. நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தானே. நம்ம ஜனநாயகத்தை வந்து மறுக்கலை. ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்கிறது அரசமைப்பு சட்டம். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு பெரிய பாதிப்பு வந்துருச்சு, பெரிய ஆபத்து இருக்கு. இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்த சாதி வெறியர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு. இப்போ நான் கேட்குற பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் நீ எல்லாம் அந்த ஜாதிக்காரன் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து உட்காரக்கூடாதுன்னு சண்டை போட்டான்ல, பிரச்சனை பண்ணாங்கல்ல,
தேர்தல் நடத்த விடாம தடுத்தாங்கல்ல, அவங்க ஓட்டு போடுறதுக்கு அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டம் தான் அவனுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்தது. திருப்பி தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இல்லையா? அதான் தேர்தல் நடத்தப்படும். அது அன்றைக்கு எடுக்கப்பட்ட முயற்சி தான். அது கலைஞர் அரசு எடுத்தாங்க. தளபதி மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு. அதுக்கெல்லாம் நாங்க வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கும் அம்பேத்கர் நமக்கு ஒரு ஸ்பேஸ குடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்பேஸ குடுத்துருக்காரு. ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த ஜாதிக்காரன், நீ உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல நீ வந்து தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறேல. உனக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையை கொடுத்தவர் அம்பேத்கர். உன்னை தேர்தலை நிக்க வைக்கிறதுக்கான உரிமையை கொடுத்தவர் அம்பேத்கர். சட்டத்தின்படி எல்லா உரிமைகளையும் நீ பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை உருவாக்கி கொடுத்தவர் அம்பேத்கர். அப்ப அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டத்தின்படி நீ அதிகாரத்தை அணிவிக்கலாம். அதே அம்பேத்கரை நீ இழிவுபடுத்தலாம். அதே அம்பேத்கர் மேல வந்து செருப்பு மாலை போடுவீங்க. அதே அம்பேத்கர் சிலையை இடிச்சு தகர்ப்பீங்க. ஆனா அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தின்படி நீங்க வந்து அதிகாரத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், நீங்க இப்ப அதிகாரத்துல வச்சிருக்கீங்களே, இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் வந்து போட்டிடணும், ஒன்றிய கவுன்சிலர் வரணும், மாவட்ட கவுன்சிலர் வரணும், பேரூராட்சி தலைவர், நகர்மன்ற தலைவர், மேயரு, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாநில அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், இப்படி அரசு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்திலையும் நீங்கள் வரணும்னு விரும்புகிறீங்க. மற்றவங்க வரக்கூடாது விரும்புகிறீங்களே. இப்போ நீங்கள் வரக்கூடிய விரும்பி அந்த இடத்துக்கு வர்றீங்களே, இந்த கட்டமைப்பை எல்லாம் உருவாக்கி கொடுத்து அரசமைப்பு சட்டம் தானே. ஆமாம். அப்போ உனக்கு நன்றி இருக்கணுமா இல்லையா? அம்பேத்கர் தான் உனக்கு கல்வி உரிமை கொடுத்தாரு. எஜுகேஷன் ரைட்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸு, பேச்சுரிமை, எழுத்துரிமை, உன்னோட அடிப்படை உரிமையை உருவாக்கி கொடுத்தவர் முழுக்க அம்பேத்கர் தான். அப்படியே நீ பின்னாடி கண்ண மூடி திருப்பாரு. 150 வருஷத்துக்கு முன்னாடி யாரு, 200 வருஷத்துக்கு முன்னாடி யாரு, பின்னாடி பாரு. உன் பாட்டன் முப்பாட்டெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாரு. இன்னைக்கு இந்த இடத்த நோக்கி நகர்ந்திருக்க, படிச்சிருக்க, அரசு துறையில் பெரிய பதவியில் இருக்க, நீ எல்லா அரசியல் கட்சியிலையும் வந்து இப்போ மாவட்ட செயலாளர் வந்திருக்க, பெரிய பெரிய பதவியில் இருக்க. இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி உருவாச்சு? தானா கிடைச்சதா? வீட்டில் யாரும் கதவை தட்டி வந்து கொடுத்துட்டு போனாங்களா? இல்ல. சட்டம், அரசமைப்பு சட்டம், அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு சாதி வெறியர்கள் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் அம்பேத்கர் உருவாக்கி சட்டத்தின்படி தான் அவங்களுக்கே கிடைச்சிருக்கு. அந்த நன்றி, அவங்க நன்றி இருக்கு. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்காம நன்றி கட்டத்தனமா எங்களுக்கு யார் பகைனா இந்த மக்கள் தான். இப்ப நீ சரியான வீரன், நான் ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரைன்னு சொல்றேல, உனக்கு நீ யாரை வந்து எதிராக பார்க்கணும்? பொருளாதாரத்துல உன்னோட வலிமையான இருக்கணும்னா நீ எதிராக பார்க்கணும். அதிகாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் உன்னோட வலிமையானவன் எவனோ அவனை எதிர்த்து தான் நீ போராடணும். உன்னோட அதிகாரத்திலையும் பொருளாதாரத்திலும் நலிந்தவனை போய் நீ எதிராக பார்த்தேன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப, வடிகட்டின முட்டாளா இருப்ப. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றக்கூடாதுன்ற அப்ப பயப்படுறியா? நீ வீரனா இருந்தா, மன்னர் பரம்பரையா இருந்தா, ஆண்ட பரம்பரையா இருந்தா, எங்க கொடியை பார்த்து ஏன் நீ பயப்படுற? கொடி பறந்துட்டு போ, கண்டுக்காம போ. அப்ப கொடியை பார்த்தா உனக்கு ஒரு அலர்ஜி வருது, கொடியை பார்த்தா உனக்கு ஒரு பயம் வருது. ஐயோ விசிகா கொடி ஏத்துறாங்களே, உனக்கு நடுக்க வருதுல்ல. கலெக்டரே ஏத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுதான். அதைத்தான் கலெக்டர் என்னவா இருக்கிறான்னு பார்க்கணும்ல. கலெக்டருக்கு யார் அழுத்தம் கொடுக்குறாங்க, கலெக்டர் யார் அழுத்தம் கொடுக்குறாங்க பார்க்கணும்ல. அப்ப நீ விசிகா கொடி ஏத்தனா பயப்படுறான்னு நீ எப்படி வீரனா இருக்க முடியும்? நீ இப்போ தொடர்நடிகை தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடத்துல வந்து உங்க கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு நீ தடுத்த சாதி வெறியர்கள்லாம் தடுத்தீங்க அப்படின்னா நீங்க வீரர்களே கிடையாது, நீங்க மன்னர் பரம்பரையும் கிடையாது, ஆண்ட பரம்பரையும் கிடையாது, நீங்க தொடை நடுங்கிகள், கோழைகள். நம்ம அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. திருமா அவர்கள் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய தலைவராக தான் இப்போ அடையாளப்பட்டிருக்காரு எல்லாத்து மத்தியிலையும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக சாதி குறித்து நீங்கள் நிறைய பேசிட்டே இருக்கீங்க. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இன்னைக்கு இந்த நவீன ஜனநாயகத்தில் நம்ம எங்கே வந்து நின்றுருக்கோம்னு சொல்றீங்க. அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய தலைமுறையில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க குடியாய் ஒன்று தள்ளுறது தான் தமிழ் தேசியம்ங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? அதை வெளிப்படையாக சொல்லுங்க, யார் சொன்னதுன்னு. சீமான் சொல்றாரு. அவர் வந்து ஜாதி ஆர்கனைஸ் பண்ணாலே அதாவது குடி ஆர்கனைஸ் பண்ணாலே வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஜாதி கட்சிகள் இருக்கக்கூடிய சில பேர், அதாவது ஜாதி அமைப்புகள் ஒரு பெரிய பின்புலமா. நான் கேட்குறேன், சீமானுடைய அடிவரடிகள், இந்த இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், நான் இவங்கெல்லாம் கேட்குறேன், தமிழ் தேசியம்னா என்ன சொல்லுங்கடா பார்ப்போம், எக்ஸ்பிளைன் கொடுங்க. தமிழ் தேசியம் என்றால் என்ன? சும்மா மேடைக்கு மேலே தமிழ் தேசியம்ன்றீங்க. தமிழ் தேசியத்துக்காக போராடிய தலைவர்களை கொச்சப்படுத்துறீங்க. தந்தை பெரியாரை வந்து நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மொழிக்காக பாடாற்றிய தலைவர்களை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழீழ விடுதலை புலிகளுக்காக தாங்கள் தண்ணி ஈழம் மலரணும் அப்படின்ற பெருங்கனவோடு பல்வேறு நெருக்கடிகளை தமிழ்நாட்டில் சந்திச்சுக்கிட்டு பல வழக்குகளை வந்து சந்தித்து சிறைக்கு போனவங்களையும் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க, கொச்சப்படுத்துறீங்க. என்னதான் உங்கள் தமிழ் தேசியம்? தமிழ் தேசியத்துக்கு விளக்கம் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க ஜாதியை ஒன்றிணைக்கிறது தமிழ். இதுதான் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அன்னைக்கே சொன்னாரு. தமிழ் தேசியத்திற்கு தடையா இருப்பது சாதினாரு. இப்ப
விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை என்ன அப்படின்னா சாதி ஒழிப்பு. சாதி ஒழிக்குன்னு சொன்னா ஒழிஞ்சிருமா? ஒழியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு சொன்னா ஒழிஞ்சிருமா? ஒழியாது. தந்தை பெரியார், பேராசன் காரல் மார்க்ஸ், எழுச்சி தமிழர், இன்னும் எத்தனை பேர் சாதி ஒழிப்புக்காக பாடாற்ற தலைவர்களை அத்தனை பேர் வாழ்கன்னு சொன்னா சாதி ஒழியாது. அப்ப சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவை. இது அது வரைக்கும் யாருமே சொல்லல. முதல் எழுச்சி தமிழ் தான் சொல்றாரு. சும்மா நம்ம சாதி ஒழிகனா ஒழியாது. அப்ப சாதி ஒழிப்பிற்கு ஒரு அரசியல் தேவை. அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல்ன்றாரு. அவங்களும் அதான் தமிழ் அடையாளத்துல சாதி ஒழிச்சிட முடியும். இல்ல கேளுங்க. நீங்க எப்படிங்க தமிழ் அடையாளத்துல நீங்க எல்லாருமே நான் சாதி பெருமை பேசுறான், நான் ஆண்ட பரமன்றான், மன்னர் பரமன்றான், ஒண்ணுமே இல்ல. கொத்தனார் வேலை பார்க்குறான், ஆட்டோ ஓட்டுறான், மூட சுமக்கிறான், கைவண்டியில் இருக்கிறான், சாராயம் விற்கிறான், கூலிக்கு கொலை செய்கிறான், சட்டத்துக்கு புறமான எல்லா வேலையும் செய்கிறான். அப்புறம் கேட்டு நான் ஆண்ட பரம்பரை, நான் மன்னர் பரம்பரைன்றான். இவங்களை வச்சுக்கிட்டே நீ எப்படி தமிழ் தேசத்தை வென்றெடுக்க முடியும்? நான் இப்போ நான் கவுண்டர், நான் வன்னியர், நான் தேவர், நான் நாடார், நான் செட்டியார், நான் முதலியார், நான் கோனார், நான் பறையர், நான் பல்லர், இந்த உணர்வில் இருக்கிறவனுக்கு எப்படி நான் தமிழன் எப்படி அவனுக்கு தோணும்? ஃபர்ஸ்ட் சாதியை கடந்த ஒரு ஒரு பரந்துபட்ட சிந்தனை வரணும். சாதியை கடந்த சிந்தனை வரணும். நான் தமிழன், என்னுடைய மொழி தமிழ், என்னுடைய நாடு தமிழ்நாடு, இந்த பார்வையில் மட்டும் இருந்தாதான் இங்க தமிழ் தேசியம் சாத்தியப்படும். அப்ப சாதி ஒழிந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாதான் அது வெற்றி பெறும். இங்க குடிப்பெருமை பேசுறது, எனக்கு ஒருத்தர் குடிப்பெருமை பேசும்போது அது என்ன பாதிக்குதா இல்லையா? நான் தமிழன், நான் மண்ணின் மைந்தன், பூர்வ குடி, என்னுடைய ரேஸ் தமிழ் ரேஸ், என் உடம்புல ஓடுறது சுத்தமான தமிழர் ரத்தம். இப்போ ஒருத்தன் குடிப்பெருமை பேசுறான், நான் மன்னர் பரம்பரை, ஆண்ட பரம்பரை, நான் தேவர், அக்னி குண்டத்துல நாங்க பிறந்தவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இங்கிட்ட ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு தரான். இங்கிட்ட ஒரு திசையில ஒருத்தன் சொல்லலாம், டெல்டா மாவட்டத்துல, காவேரி டெல்டா மாவட்டத்தில் ஒன்று பேசுவாங்க, கோயம்புத்தூர் பக்கம் பேசுவாங்க, எல்லா மன்னரும் சொந்தம் கொண்டாடுவாங்க. இங்கிட்டு போனால் சோழ மன்னர்னுவாங்க, இங்கிட்டு போனால் பல்லவ மன்னர்னுவாங்க, இங்கிட்டு போனால் பாண்டிய மன்னர்னுவாங்க, அங்கிட்டு போனால் சேர மன்னர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது கேரளாவாகி போச்சு. இப்போ எவனுமே நாங்களாம் சேர மன்னர் பரம்பரை சொல்றது இல்லை, ஏன்னா அது கேரளாவாகி போச்சு. அப்போ இப்படி சொல்றவங்களுக்கு என்ன பாதிக்குதுல? இல்லை, அதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. தமிழராக அடையாளம் பண்ணால் முதல்ல தமிழர் யாருன்னு தெரியணும், அதுக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டால் தான் தமிழர் யாருன்னு தெரியுங்கிறாங்க. பறையர் யாரு? தமிழர்கள். பல்லர் யார்? தமிழர்கள். மறவர் யார்? தமிழர்கள். கள்ளர்கள் யார்? தமிழர்கள். கவுண்டர்கள் தமிழர்கள். வன்னியர்கள் தமிழர்கள். கோனார்கள் தமிழர்கள். இதுதான் ஒன்றா இருக்கா? எல்லா கிராமங்களையும் முரண்பாடாக இருக்குல்ல? வசிக்கிற இடத்துல வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் எல்லா தனி முரண்பாடு இருக்குல்ல? இதுக்குள்ள காதல் திருமணத்தை ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கல. இந்த பல்லர் பறையர் சமூகத்தை விட்டுருங்க, அருந்ததியர் பல்லர் பறையர் சமூகத்தை விட்டுருங்க, குயவர், வண்ணார் சமூகம், முடிதிருத்த சமூகம், இந்த சமூகத்தை விட்டுருங்க. நான் கேட்குறேன், கோனாரும் தேவரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறீங்களா? ஈக்குவலாக தான் சிந்திக்கிறீங்க. வடக்கே வன்னியரும் மேற்க இருக்கக்கூடிய கவுண்டரும் பெண்ணு கொடுத்து பெண் எடுத்துக்கிறீங்களா? இல்லை. நாயுடு ரெட்டியாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறீங்களா? செட்டியாரும் முதலியாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறீங்களா? இல்லை. ஆனால் நாங்கள்லாம் எல்லாமே பேக்வர்ட் கிளாஸ் தானே, ஒரே ஸ்கிராப்ல வர்றீங்களா? ஏன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கல? அப்போ தனித்தனி சாதியாகவே இயங்குறீங்க. தனித்தனி சாதியாகவே இயங்கும் போது நீங்க எப்படிரா தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும்? முட்டா பயலுங்களா? இதுல எங்கடா குடிப்பெருமை? குடிப்பெருமை என்ன? நான் கேட்குறேன், சீமான்ட்ட கேட்குறேன், எந்த குடி என்ன பெருமை? எந்த குடி என்ன பெருமை? எனக்கு தெரியும் தமிழ் குடி தான். எங்கேயாவது கோனார் குடின்னு இருக்கா? செட்டியார் குடின்னு இருக்கா? கள்ளர் குடின்னு இருக்கா? மறவர் குடின்னு இருக்கா? பறையர் குடி, பல்லர் குடி, வன்னியர் குடி, கவுண்டர் குடின்னு தனித்தனி குடி இருக்கா? இல்ல. இதெல்லாம் சாதிங்க, இது இனம் கிடையாது. இது எல்லாமே சாதி, இனம் கிடையாது. இனம் என்றால் தமிழர் தான். அவங்க ஒரு புது சொல்றாங்க, இந்த பிரிவுகளை ஏற்படுத்தினதே, இந்த டிஃபரன்சஸ் இன்னைக்கு வரைக்கும் நிலைக்கிறதே வடுக வந்தேரிகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வைக்கிறாரு. கிடையாது. அப்போ இந்தியா முழுமைக்கும் வடுக வந்தேரிகள் இங்கே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் சாதியை உருவாக்கின்னு சொல்கிறேன்ல, ஆந்திராவில் யார் உருவாக்குனது? கேரளாவில் யார் உருவாக்குனது? கர்நாடகா யார் உருவாக்குனது? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஒரிசா, ஹரியானா, காஷ்மீர் யார் உருவாக்குனது? அப்போ அதுக்கு நீங்கள் வடுகர் மேலே பழிய போடுவீங்களா? யார் மேலே பழிய போடுவீங்க? இது இந்தியா முழுமைக்கும் நிலவக்கூடிய சனாதன தர்மத்தால், வேத காலத்தில் சனாதன தர்மத்தால் உருவாக்கப்பட்டது. எவனெல்லாம் நீதி பேசினானோ, தர்மம் பேசினானோ, நியாயம் பேசினானோ அவனெல்லாம் ஊரை விட்டு அடிச்சு துரத்தப்பட்டாங்க. எவனெல்லாம் அதிகாரம் செலுத்தக்கூடியவனுக்கு, மன்னர்களுக்கு கட்டுப்பட்டு
அவர்கள் இடக்கூடிய வேலைகளை வந்து ஏற்றுக்கொண்டு போனானோ அவனெல்லாம் பல்வேறு சாதிகளா மாறி போனாங்க. கீழடியில் சாதி இருக்கா? இந்தியா முழுமைக்கு தோன்ற இடத்துல சாதி கிடையாது. இது கடவுள் கிடையாது, மதமும் கிடையாது. அப்ப எல்லாமே இடையில வந்திருக்கு. இடையில வரும்போது உனக்கு எப்படி நீ வந்து உயர் சாதி பட்டம் கிடைச்சது, என்ன எப்படி தாழ்ந்த சாதி பட்டம் கிடைச்சது? இது எப்படி உருவானது? நிலவுடைமை சமூகம். உனக்கு மட்டும் எப்படா நிலம் வந்துச்சு? உன் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து நிலம் இருக்கா அவன்கிட்ட? 3 தலைமுறைக்கு மேல எவனுக்கு சொத்து இருக்க முடியாது. அது அரசனுக்கானது சரி, ஆண்டிக்கானது இதுதான் பொருந்தும். 3 தலைமுறைக்கு மேல எவனுக்குமே எந்த சொத்து நிலைக்காது. 3 தலைமுறை ஒருத்தன் வறுமையில இருக்க மாட்டான், ஏழ்மையாவும் இருக்க மாட்டான். அப்பனா உங்க உங்க தாத்தாக்கு மேல பாட்டனார், பாட்டனார் காலத்துல இருந்து வந்து அதுக்கு முன்னாடி நீ யாரு? அதுக்கு முன்னாடி நீ யாரு? எல்லாமே மன்னர்களை சார்ந்து, குறுநில மன்னர்களை சார்ந்து, பேரரசுகளை சார்ந்து, அவர்களுக்கு நீங்க எடுபிடி வேலை பார்த்து, அடிமை வேலை பார்த்து, அவர்கள் மூலமா நிலங்களை பெற்றதான் வரலாறு. இது நான் கண்டுபிடிக்கல. பெரிய பெரிய பேரறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னது. உன் கையில இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உங்க கையில நிலம் இருக்கு அப்படின்னா, நீங்க மன்னர்களை சார்ந்து இருந்தீங்க. நிலத்தை கொடுத்தான். பார்ப்பனர்களுக்கு வந்து உடந்தையா இருந்தீங்க. சனாதனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆண்டான் அடிமை என்கின்ற தத்துவத்தை ஏத்துக்கிட்டீங்க. சாதியை ஏத்துக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு நிலம் கிடைச்சது. சாதி கூடாது, மன்னரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் சனாதன கோட்பாட்டுக்கு எதிரா, மன்னர்களுக்கு எதிரா, அவருடைய கொடுங்கொன்மைக்கு எதிரா எதிர்த்து நின்று எவனெல்லாம் கலகம் செய்யப்பட்டானோ அவன் இருக்க நிலத்தை புறம் பிடுங்கி ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க. அவன் தான் இன்னைக்கு வந்து எஸ்சி, அவன் தான் தாழ்த்தப்பட்டவன், அவன் தான் இன்னைக்கு பட்டியல் சமூகம், அவன் தான் இன்னைக்கு ஆதி திராவிடர், அவன் தான் மூத்த குடி, அவன் தான் ஊரை விட்டு புறக்கணிக்கப்பட்டான். ஒரே நாட்டுக்குள்ள, ஒரே ஊருக்குள்ள உன்கிட்ட நிலம் இருக்குமா, என்கிட்ட நிலம் இருக்காதான்? இது என்னது? இது எப்படி கேட்குறேன்? ஒரே நாடு, ஒரே ஊரு, உனக்கு நிலம் இருக்கு, என்கிட்ட நிலம் இருக்குல்ல. இது எப்படி என்ன தத்துவம் அது? அப்போ உங்ககிட்ட நிலம் இருக்குன்னா உனக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. நீ ஆமா, ஒருத்தன் பிடிங்கிட்டாங்க கூட கொடுத்துட்டாங்க. நீ என்ன பிறக்கும் போதே அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து நிலம் கொண்டு வந்தியா? அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்கும் போதே நிலமா கொண்டு வந்த? ஒண்ணுமே இல்லை. உன் கையில நிலம் இருக்குன்னா எங்க இருந்தோ பெறப்பட்டது. உன் சட்டையில பணம் இருக்குன்னா அது எங்க இருந்தோ பெறப்பட்டது. உன் கையில வாட்ச் இருக்குன்னா அது எங்க இருந்தோ பெறப்பட்டது. உன் கையில கார் இருக்கு, உன் கையில செல்போன் இருக்குன்னா அது எங்க இருந்தோ பெறப்பட்டது. அது மாதிரி தான் உன்கிட்ட நிலம் இருக்குன்னா அது எங்க இருந்தோ பெறப்பட்டது. நீ பூமியில நீயா உருவாக்கல நிலத்தை. இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலம் உனக்கு கொடுக்கப்பட்டது. எங்க இருந்தோ கொடுக்கப்பட்டது, நீ எங்க இருந்தோ வாங்கியிருக்க. அது எப்படி எனக்கு இல்ல உனக்கு மட்டும் இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து மன்னர்கள் காலத்துல பறிக்கப்பட்டது. சனாதனத்தை எதிர்த்த ஒரே காரணத்தினால, வேதங்களை எதிர்த்த ஒரே காரணத்தினால, இந்துத்துவாவை எதிர்த்து போராடி ஒரே காரணத்தினால, எவனெல்லாம் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலையோ, எவனெல்லாம் சனாதனத்துக்கு எதிராக கலகம் செய்தானோ அவனை பூரா நிலத்தை பிடிக்கிட்டு ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க. அப்படி ஊரை விட்டு விரட்டி போன பூரா ஒரு இடத்துல ஐக்கியமானான் எல்லா ஊர்லயுமே. அவங்க தான் வந்து உண்மைக்கே ஒரிஜினல் மண்ணின் மைந்தன் பூர்வகுடிகள். அவன் தான் இன்னைக்கு பட்டியல் சமூகமா ஆதிராவிட மக்களா வந்து அறியப்படுறாங்க. இதுதான் வரலாறு. இந்த சாதி ஏற்பு, குடி ஏற்பு அப்படிங்கிறதும் பெரியார் எதிர்ப்பும் ஒரே புள்ளியில வருதா? பெரியாரை கூட வச்சிருந்தால் அவர் இமேஜை பார்த்தா, அவரை பத்தி உரையாடல் நிகழ்த்தினா ஏதோ ஒரு வகையில தமிழ் தேசியம் பேசுற வலதுசாரிகளுக்கு டிஸ்டர்பா இருக்கா? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா வந்து இப்ப பெரியார் வந்து தமிழ் தேசியம் கூடாதுன்னு சொன்னாரா? தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை அவர் வச்சாரா இல்லையா? கடைசி வரைக்கும் வச்சார்ல. எந்த இடத்துல நீங்க பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரியார் வந்து இடையூறா இருந்தார்? ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாடு வந்து ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவில் பெரும்பான்மை பகுதி, தமிழ்நாடு முழுவதும், ஆந்திராவில் பல பகுதிகள் வந்து உள்ளடக்கிய மெட்ராஸ் பிரசிடென்சி. சென்னை மாகாணம். இந்த சென்னை மாகாணம் ஒரு தலைநகரம், கேபிட்டல். இங்க தொழில் ரீதியா பிழைப்பு தேடி பல பேர் சங்கமித்த இடம். அரசியலுக்கு தலைமை தாங்கின ஒரு இடம் தான் இங்கே. ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் இருக்கும்போது மொழிவரை மாநிலம் பிரிக்கப்படாததுக்கு முன்பு 1956க்கு முன்பு சென்னை வந்து ஒரு வாழ்விடமா, வாழக்கூடிய இடமா, ஒரு பொருளாதாரம் தேடக்கூடிய இடமா இருந்த காரணத்தால் எல்லா அண்டை மாநிலங்களில் அங்கங்கே அவங்க தாய்மொழி என்னவா இருக்கட்டும் சென்னை நோக்கி வந்தாங்க. அவங்கள போய் இன்னைக்கு போய் நீ வந்து தெலுங்கு பேசுகிற, நீ கன்னடம் பேசுகிற, நீ மலையாளம் பேசுகிற ஓடுறான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா இன்னைக்கு கேரளாவில் பாதி பூரா தமிழர் தான். கன்னடாவில் வந்து இப்போ பெங்களூர்லாம் தமிழர் தான். அவன் வரட்டுனா உலகம் முழுவதும் நாம் தமிழர் ஏங்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் ஏராளம் பேர் வந்து தமிழ் மொழிக்காக பாடுபட்டிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு புதுசாக வந்து தெலுங்கு பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வந்த தெலுங்கர்கள் தெலுங்கா மறந்துட்டாங்க. யார் பெருசா தெலுங்கை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நிறைய எல்லாருமே வந்து அன்றைய காலகட்டங்களில் வந்தவங்க தெலுங்கு மொழியை மறந்துட்டாங்க.
தமிழை தன்னுடைய தாய்மொழியை ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ் மொழிக்காக வந்து போராடியிருக்காங்க. ஒரு மார்வாடி பெண் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சேனல்ல பார்த்தேன். விஜய் தொலைக்காட்சியில பார்த்தேன். பேட்டி குடுக்குறாங்க. ஒரு மார்வாடி அவங்க. ஈழ போராட்டத்துக்காக பெரிய பங்களிப்பு பண்ணியிருக்காங்க. யாரு? தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். ஏன் வைகோ இருந்திருக்காருல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடி இருக்காரு. சிறைக்கு போயிருக்காரு. கொடுஞ்சிறையில வாடி இருக்காரு. கடல் கடந்து வந்து போய் ஈழத்துக்கு போயிருக்காரு. பிரபாகரனோட கை கோர்த்து அந்த களத்தில் நின்றுதாரு. அப்போ அவரை போய் நம்ம எப்படி தெலுங்குன்னு பிரிக்க முடியும்? எப்படிங்க பிரிக்க முடியும் அவரை? அப்படிலாம் வந்து ஒரு வரட்டுத்தனமா குருட்டுத்தனமான அரசியல் பேசி இங்க வந்து இவன் தெலுங்கு இவன் கன்னடா பிரிக்கக்கூடாது. இல்ல பெரியார் குறித்து பேசுறதுக்கான மையம் அவர் வந்து கன்னடர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் மேல ஒரு விமர்சனத்தை இவங்க வைக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பெரியார் விமர்சனம் தொடர்ச்சியா அவர் ஒரு வாரமா பேசிட்டே இருக்காரு. ஒரு 10 நாளா பேசுறாரு. நான் இன்னும் பேசுவேன்னு வேற சொல்லியிருக்காரு. பெரியாருக்கு ஆதரவு அவரு கட்சிகள் பெரியார பேச தானே வந்து இன்னைக்கு ஈரோட்டில் இடைத்தேர்தல் என்னாச்சு? முடிவு என்னாச்சு? டெபாசிட் எடுக்கப்பட்டார். டெபாசிட் போச்சா? அதிமுக காரன் போட்டு ஓட்டு போட்டாங்களா? பிஜேபி காரன் ஓட்டு போட்டானா? யார்? பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. டெபாசிட் காலியாச்சா? பேசுறாங்க. ஏன் நீ பெரியார பேச தமிழ்நாட்டுல உனக்கு அழிவு காலம் தான். இல்ல பெரியார பேசுனதுக்கு யார் பெரியார பேசினாலும் அதை எதிர்த்து அண்ணன் திருமா வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அது குறித்து ஒரு ஒரு ஃபேஸ்புக் பதிவில் போடும்போது நாம் தமிழர் கட்சி சார்ந்த இளமன கார்த்திக் வந்து ஒரு கொச்சையான படத்தை போட்டு சில வரிகள் எழுதியிருக்காரு. ஏன் வந்து பெரியாரை சப்போர்ட் பண்ணி திருமா அவர்கள் பேசுவதை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபெண்டா எடுத்துக்கிறாங்க? இந்த அணைய போற விளக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பிரகாசமா எரியிற மாதிரி தெரியும். அப்படிதான் வந்து இந்த இடும்பவனம் கார்த்தி, அவன் அந்த சாட்டை துரமுருகன், இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாது. நான் தான் கேட்கறேன்ல, ஃபர்ஸ்ட்டே கேட்டேன்ல, முதல்ல கேட்டேன்ல, தமிழ் தேசிய அரசியல் என்னன்னு சொல்றீங்க? இல்ல ஏன்டா வாங்கடா, டிபேட் வாங்க. என்கிட்ட உட்காந்து பேசுவோம். தமிழ் தேசிய அரசியல்னா என்ன? நாடுனா என்ன? அரசுனா என்ன? குடிமக்கள்னா என்ன? பேசுவோம். தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லுங்க. உங்க குடிப்பெருமை வந்து பேசுங்க. எப்படி நீங்க தமிழ் தேசிய அரசியல வென்றெடுக்க போறீங்க? தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு செயல் திட்டம். என்ன செயல் திட்டம் உங்கள்ட்ட இருக்கு சொல்லுவோம். என்ன செயல் திட்டம் இருக்கு? சீமானே முதலமைச்சர் ஆனா கூட ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஏன்னா அனைத்து அதிகாரமும் ஒன்றிய அரசுட்ட இருக்கு. அனைத்து அதிகாரமும் ஒன்றிய அரசுட்ட இருக்கு. ஒன்றிய அரசை மீறி நீங்க பெருசா இங்க ஒன்றும் சாதிக்க முடியாது. நீ தமிழ் தேசிய அரசியலை வந்து இங்க வந்து நிறுவி தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கி தமிழர்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு ஆகணும். உன்னால அறிவிக்க முடியுமா? இவ்வளவு நாளா வந்து அவன் தெலுங்கு அவன் கன்னடன் ஏடோகடம் பேசிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு ஆடி ஓடி வந்து கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா வந்து நீங்க தந்தை பெரியாரை வந்து கை வைக்கிறீங்கல்ல, தந்தை பெரியார் கை வைக்கிறீங்கல்ல, எல்லாரையும் விமர்சனம் பண்றீங்கல்ல, ஈழத்துக்கு போன ஆமக்கறி சாப்பிட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்ட்டு வந்து குரலி வித்த பண்ணது மாதிரி எல்லாம் எவ்வளவு வேடிக்கை காட்டினீங்க. சரியான ஆம்பளையா இருந்தா, நீ உண்மையான தமிழ் தேசியவாதியா இருந்தா அறிவிடா பாப்பா, நாளைக்கு தமிழ்நாடை வந்து தனிநாடாக்கணும் அறிவிடா. அதுக்காக நாங்க படை கட்டுவோம், போராடணும் அறிவிடா பார்ப்போம். நீ உண்மையான ஆண்மகனா இருந்தா, சீமான் உண்மையான ஆண்மகனா இருந்தா, நீ பேசுவது உண்மையான தமிழ் தேசிய அரசியலா இருந்தா, நீ தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசுற அப்படின்னா, தமிழர்களுக்காக ஒரு அரசாட்சி நீ நிறுவன்னு சொன்னா, தமிழர்களுக்காக ஒரு இறையாண்மை உருவாக்குன்னு சொன்னா, தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு, இந்திய ஒன்றியத்திலிருந்து தமிழ்நாடை பிரிச்சு எடுப்பேன் அப்படின்னு அறிவிடா பார்ப்பான். அவரு பாரத நாடு பழந்தமிழர் நாடு, இந்தியாவே என்னோடது தான், இதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறாரு. எங்கிட்டா குரல் யுத்த காட்டுறீங்க? எல்லா பக்கமும் காட்டிட்டு இருக்கதா? இல்ல பார்ப்பனர்கள் சமமாக பார்ப்பார்கள். அந்த பார்ப்பனர் நாடு வந்து எங்களுக்கு வந்து சமமான நாடு எங்களுடையது தான். ஒரு சங்கர மடத்தை சேர்ந்து ஏதோ ஒரு சிருங்கேரி மடத்தை சேர்ந்த ஒரு சாமியார். அப்ப எங்கிட்ட வந்து ஒரு நாடார் பையன் வந்தான். ஆமா. சாமி நானும் வந்து சொன்னேன். அடே நீலாம் பாவம் செய்துக்கு தான் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு வந்து கண்ணார பாக்குறோம். தினம் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. தினம் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஒரு கவர்னரா இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி நடத்தப்பட்டார்? ஒரு சங்கராச்சாரி எப்படி வந்து அந்த சால்வை தூக்கி எறிஞ்சாரு? மற்றவங்களுக்கு கையில கொடுக்குறவரு அப்படி தூக்கி தீண்டாமை கடைபிடிச்சாரா என்ன? கடைபிடிச்சார்ல, அசிங்கப்படுத்தினால. மாண்பை மிகுந்த பதவி கவர்னர் பதவி. சாதாரண விஷயம் இல்லைங்க. கவர்னர் ஒரு மாண்பை மிகுந்த பதவி. கவர்னர் கூட என் காலுக்கு கீழே தான் அப்படின்றது தான் சங்கர மடத்துடைய சூட்சுமம். கவர்னர் பதவி கூட என்னுடைய காலுக்கு கீழே தான். இதுதான் சங்கர மடத்துடைய சாராம்சம். அப்படிப்பட்ட ஒரு சங்கர மடத்தில் அந்த அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரி கவர்னர் வந்து இழிவுபடுத்தாரு தமிழிசை சவுந்தரராஜன். இங்கே இப்போ வந்து பார்ப்பான், எல்லோரையும் சமமாக பார்ப்பான்னா
என்னடா கேலி கூத்து? இதனால தான் உனக்கு ஓட்டு குறைஞ்சது. எனக்கு இறுதியா ஒரு கேள்வி இருக்கு. அண்ணல் அம்பேத்கருடைய இந்தியாவில் சாதிகள், சாதியை அழித்தொழிக்கிறதா இருக்கட்டும், இந்து மதத்தின் புதிர்கள், இது மாரி முக்கியமான பல நூல்கள் எல்லாமே பார்ப்பன அதிகாரத்தை மையமாக வைத்து, பார்ப்பன சனாதனத்த மையமா வச்சு தான் அவர் துவங்குது. நாங்க அம்பேத்கர ஏத்துக்கிறோம். அவர் ரொம்ப முக்கியமானவர்ன்னு சொல்லிட்டு. ஆனா, அவர் அவர் வாழ்நாள் முழுக்க பேசின பார்ப்பன எதிர்ப்பு வந்து தவறு அப்படிங்கிற மாரி அவர் சொல்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? குமரிய கல்யாணம் பண்ணிட்டு கிழவியோட குடும்பம் நடத்துறதுக்கு சமம். கிராமத்துல சொல்லுவாய்ங்க. அவனோட குமரிய கல்யாணம் பண்ணிட்டு கிழவியோட குடும்பம் நடத்துறேன்றது அடம்பிடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவாய்ங்க. அது மாதிரி தான் வந்து பேசுறது. அம்பேத்கர நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அம்பேத்கருடைய கொள்கைய நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அவரோட மையக் கொள்கை பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன நீக்கம். அது வந்து அதான் சனாதன எதிர்ப்பு. ஆமா. முழுக்க முழுக்க வந்து சனாதனத்தை வந்து எதிர்ப்பது தான் தன்னுடைய இறுதி வாழ்நாள் முழுவதும். நம்ம வாழ்க்கையில ஒரு நூல் கூட அம்பேத்கர் நூல இவங்க படிக்கலையோ அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்க எங்கேங்க படிச்சாங்க? அம்பேத்கர் நூலையும் படிக்கல, பெரியார பத்தியும் படிக்கல, தமிழ் தேசிய அரசியலும் படிக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேடைய தட்டி தட்டி கத்தி கத்தி பேசுறது, பல கட்டுக்கதைகளை வந்து அவிழ்த்து விடுறது. அவங்களுக்கு வருமானம் வருதுங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஜாலியா உல்லாசமா இருக்கிறாங்க. அதனால வந்து அதில வந்து ஏதோ பொய் சொல்லிட்டோம், மக்களை ஏமாத்திட்டோம். அதில இருந்து எப்படி பின்வாங்குனா வந்து ஒரு சங்கடம். அதில பேசின பொய்ய அழுத்தம் திருத்தமா பேசுவோமே. இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு உத்தி. நல்லா இது ஏன்னா நம்ம வரலாற எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இந்த சனாதனவாதிகள் வந்து அவங்க என்ன ஒரு உத்திய கையாளுவாங்க அப்படின்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் மக்கள் அதை நம்புவார்கள். அப்படிதான். இப்ப நீங்க ஒரு ஒரு மரத்துக்கு கீழ நின்னுகிட்டு, நீங்க மரத்தையே பார்த்துட்டே இருங்களேன். மரத்துல ஏன் அந்த கிளை இப்படி இருக்கு? இந்த கிளை இப்படி இருக்கக்கூடாது. தப்பு. இந்த கிளை இப்படி போனதே தப்பு. அப்படின்னு நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, 10 பேர் வேடிக்கை பார்ப்பான். ஆமாப்பா அவர் சொல்றது கரெக்ட் தான். இந்த கிளை ஏன் இப்படி வந்திருக்கு? இந்த கிளை அங்கிட்டுல போயிருக்கணும். இங்கிட்டு ஏன் வந்துச்சு? அப்படின்னு ஒரு 10 பேர் வந்து சொல்லுவான் நீங்க சொன்னதுவே. இவன் ஏன் ரோட்ல நடந்து போறான்? ரோட்ல நடந்து தப்பாச்சுன்னு நீங்க சொல்லிட்டே இருங்களேன். அதுக்கு 2 பேர் முட்டு குடுப்பான். அவர் அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். இவன் ஏன் ரோட்ல நடந்து போறான்னுவான். இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி. பேசுறது பொய்யு, ஃப்ராடு, அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்சவித்தனம். வேற வழி இல்ல. இந்த இடும்பவன கார்த்தி, அந்த சாட்டு துரும்புலாம் தலைவரா ஏத்துக்கிட்டாய்ங்க. வருமானம் வருது. விட்டு குடுப்போமே. விட்டு குடுப்போமே. இல்லன்னா அசிங்கமா போயிரும்ல. இந்த படத்துல சொல்ற மாரி புலிய விரட்டி விரட்டி அடிச்சாங்க அப்படின்னு சந்தானம் சொல்லுவாரு. இதெல்லாம் நம்புற மாரியாங்க இருக்கு அப்படிங்கும்போது, நம்பலன்னா சோறு கிடைக்காது. நம்ம இத நம்பலன்னா சோறு கிடைக்காது நம்ம அப்படிங்கிற ஏதோ வயித்து பிழப்பு ஓடிட்டு இருக்கு அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப விரிவா தற்கால அரசியல் சூழல் குறித்து ரொம்ப நேரம் உரையாடினீங்க. உங்களுடைய நேரத்துக்கும், கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.